இந்த ஆப்லாம் வந்து இவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறதுக்கு காரணம் கஸ்டமர் நான் தான் கூப்பிட்டு வரேன், நான் தான் ஆஃபர்லாம் ரன் பண்ணுறேன், டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறேன். இப்படி ஆஃபர்லாம் டிஸ்கவுண்ட்லாம் ரன் பண்ணி தான் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண வைக்கணுமா? தேவை இருந்தால் பிரச்சனையை சால்வ் பண்ணால் வந்து மக்களே டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல. ஆமாம், வாட்ஸ்அப்புக்குலாம் யாரும் எந்த டிஸ்கவுண்ட் எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது, எந்த ரெஃபரல் போனஸும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. தேவை இருந்தது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தே பரவ முடியும் அப்படின்றத நம்பணும். அதனால ஆரம்பத்துல இருந்தே ஆஃபர் டிஸ்கவுண்ட் எதுவுமே வைக்கல. டிரைவருக்கும் இன்சென்டிவ்லாம் எதுவும் கிடையாது. கஸ்டமர் உங்களுக்கு டைரக்டா பே பண்ணுவார். ஆப்ல பேமெண்ட் ஆப்ஷனே கிடையாது. நீங்க வந்து டைரக்டா உங்களுக்கு பே பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் சர்வீஸ் கொடுக்குறீங்க. நாங்க கொடுக்குற சர்வீஸ் வந்து டிரைவருக்கு ஒரு டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், அதாவது இடைத்தரகரா இல்லாம இன்டர்மீடியரா இல்லாம எனேபிளரா இருக்கலாமா, இது ஒரு செயலி செயல்படுத்த நாங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை யூஸ் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 25 ரூபா நீங்க கொடுங்க, அதை வச்சே சஸ்டைனபிளா பண்ண முடியும், எவ்வளவு ரைடு வேணாலும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோவுக்கு 25 ரூபா, கேப் டிரைவரா இருந்தா 45 ரூபா வாங்குறோம். ஒரு நாளைக்கு 45 ரூபா. இல்ல அவங்க பர் ரைடு தான் போகணும், ஆரம்பத்துல கொஞ்சம் கம்மியா தான் ரைடுலாம் வருது அப்படின்னா 3000 ரூபாய் ஆட்டோவுக்கு ஒரு ரைடுக்கு, கேபுக்கு வந்து 9 ரூபா ஒரு ரைடுக்கு கொடுக்குறாங்க. இதை வச்சே சஸ்டைனபிளாக பண்ண முடியும்ட்டு பெங்களூரில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம்.